புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பிஆர்டிசி ஊழியர்களில் பெண் ஊழியர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 15க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து குச்சிப்பாளையம் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2 கடைகளை உடைத்து பொருட்களை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு கவர்னர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் குறித்த நடைப்பயணம் நடைபெற்றது. ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்த பெண்ணிடம் 4 பவுன் தங்க செயினை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கொம்பாக்கம் பகுதியில் சாலை அமைத்து கொடுத்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது.